ஒரு முதலையினால 300 பேரை கொல்ல முடியுமா? அதுவும் துப்பாக்கியால சுட்டதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்கிற குஸ்டவா அப்படிங்கிற ஒரு ராட்சச முதலைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆப்பிரிக்கால புருண்டி அப்படிங்கிற ஒரு நாட்டுல ருசிசி அப்படிங்கிற ஒரு ஆத்துல தான் இந்த குஸ்டவா அப்படிங்கிற முதலை வாழ்ந்துட்டு வருதா கருதப்படுது. இந்த முதலை ரொம்ப பெரிய முதலையா இருக்கு அப்படின்னு சொல்லி கருதப்படுது. பெரிய முதலை அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20 அடி நீளமும் கிட்டத்தட்ட 1000 கிலோ எடையும் உள்ள முதலையா இது கருதப்படுது. இதோட தலையில பாத்தீங்கன்னா புல்லட் தாக்குதல் உள்ள ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பை வச்சுதான் இந்த முதலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த குஸ்டவாங்கிற முதலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல கொண்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 300 பேரையும் சாப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில பேரை சாப்பிட்டுருக்கு, சில பேரை பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கே கொன்னுட்டு அப்படியே அந்த ஆத்துல விட்டுட்டு போயிருமா. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன உயிரினங்களை தான் இது சாப்பிட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இதோட உருவத்துக்கு அந்த சின்ன உயிரினமோட உணவு பத்தாத காரணத்தினால கொஞ்சம் பெரிய பெரிய உயிரினத்தை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வர வகையில மனிதர்களையும் ஒரு டைம் அடிச்சு சாப்பிட்டு இருக்கு. அந்த மனிதனோட ருசி பிடிச்சதுனால மனிதர்களையும் தொடர்ந்து வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த முதலையோட வயசு பாத்தீங்கன்னா 70க்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. கடைசியா 2015 இந்த முதலையை பார்த்திருக்காங்க. 2019 இந்த முதலை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பட் சில பேர் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த முதலை செத்து இருந்துச்சு அப்படின்னா அதோட உருவத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கிடைச்சிருக்கும். அது இன்னும் கிடைக்கல, கண்டிப்பா அந்த ஆத்துக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. குஸ்டவா முதலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இன்னும் உயிரோட தான் இருக்குமா இல்ல இறந்து போயிருக்குமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.